स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற நீங்க எதுக்காக என்ன தேடி வந்தீங்க? உங்களை தேடி வந்தாங்களா? இங்க இருந்து காணா போனவங்க அங்கதான் வந்தாங்களா? வெளியே போறீங்களா? ரெஸ்ட் எடுக்கணும். இவங்க இப்படித்தான் பேசுவாங்க. உங்களை தேடி வந்திருக்காங்கன்னா உங்ககிட்ட ஏதோ தகவல் சொல்லதான் வந்திருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இவங்க சொல்றது அப்படியே நடக்கும். இப்பதான் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். Will you shut up? சரிங்க, நான் வரேன்.
அவங்கள தான் போ சொன்னேன். நான் தான் உங்களை தேடி வந்தேன். எதுக்காக எதுக்காக அந்த லெட்டர்? அதுவும் பிளட்ல எழுதி. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர், மதுமிதா நம்பர். எனக்கு எனக்கு புரியல. எங்க அப்பா இங்க வந்து அட்மிட் ஆக போறாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் அப்புறம் வேற என்ன தெரியும்? எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னா? ஏன் சொல்லக்கூடாது? சரி, எங்க அப்பா எப்ப குணமாவாரு அதாவது தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன். திவ்யா, ஏதாவது சொல்லுங்க. நான் இங்க வருவேன், நீங்க என்ன சந்திப்பீங்கன்னு ஏற்கனவே தெரியும்னு சொன்னீங்கல்ல. வேற வேற என்ன தெரியும்? என்னெல்லாம் நடக்க போதீங்க? மரணம். ஒரு மரணம் நடக்க போகுது. எங்க எங்க நடக்க போகுது? இந்த ஹாஸ்பிட்டல்ல. யாரு யாரு திவ்யா? தெரிஞ்சவங்க தான். யாருக்கு தெரிஞ்சவங்க? திவ்யா, திவ்யா ப்ளீஸ், யாருக்கு தெரிஞ்சவங்க? எப்ப சாக போறாங்க? திவ்யா, திவ்யா ப்ளீஸ் சொல்லுங்க திவ்யா. திவ்யா, திவ்யா ப்ளீஸ் சொல்லுங்க திவ்யா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாளைக்கு சாக போறாங்க. ஏய் திவ்யா, திவ்யா யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. யாரு திவ்யா?
ஹாஸ்பிட்டலில் டெத்துங்கிறது வழக்கமான விஷயம் தானே. திவ்யா அதை கூட மீன் பண்ணிருக்கலாமே. வழக்கமா நடக்கிற இன்சிடென்ட்ஸ திவ்யா எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? இது எனக்கு சொல்ல வேண்டிய தெரிய வேண்டிய தகவல். அதனாலதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொல்றதுக்கு அவங்க கிட்ட நிறைய தகவல் இருக்கு. அதை என்கிட்ட சொல்றதுக்கு தான் இங்க இருக்கிற என் வீட்டுக்கு தேடி வந்து பார்த்திருக்காங்க. அந்த ரூம்ல எழுதி வச்சிருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவங்க வாழ்க்கையால எனக்கோ இல்ல என் வாழ்க்கையால அவங்களுக்கோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா அடுத்த பலி நடக்க போற காலம் இதுவா கூட இருக்கலாம். அப்போ நாளைக்கு இங்க ஒரு சாவு நடக்க போகுதுன்னு அவங்க சொன்னது என்ன அர்த்தத்துல நினைக்கிறேன்? அதான் தெரியல. பேசாம மறுபடியும் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? இல்ல விக்கி, பேச மாட்டாங்க. ஆனா எனக்கு என் அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நோனோ, பயப்படாத பிரியா. அவங்க ஹெல்த் இப்ப நல்லா தானே இருக்கு. இது வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவா தானே சொல்றாங்க. எப்போ வேணாலும் நினைவு திரும்ப வரலான்னு. சோ அதை வச்சு நம்ம தேவையில்லாம பயப்பட வேண்டாம். மடி இந்தம்மா போலாமா? பிரியா, நீங்களா வீட்டுக்கு கிளம்புங்க. நான் அப்பா பாத்துக்கிறேன். பிரியா, பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நாம போலாம். அண்ணா ஆட்டோல இங்க நிப்பாட்டாதீங்க. பார்க்கிங்ல போய் நிறுத்துங்க. போங்க போங்க போங்க, போயிட்டே இருங்க. பெரியவரே, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. உள்ள போய் சேர்ல உட்காருங்க. ஏந்திருங்க. பார்த்து பார்த்து இங்க உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு காமிக்க வந்தீங்களா இல்ல வேற யாராவது பார்க்க வந்தீங்களா? ராஜசேகர் ஐயா, அவரை தான் பார்க்கணும். ராஜசேகரா? இருங்க இருங்க, நான் கேட்டு வரேன். சிஸ்டர், கொஞ்சம் அந்த ஃபைல் எடுங்க. கமலாமா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஓகே, தேங்க்யூ. நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. என்னம்மா, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா. அந்த பெரியவர் உங்க ஐயாவை தான் பார்க்க வந்திருக்காரு. கூட்டு போங்க. எதுக்கு வந்த? திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்றது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற புதுசா குழப்ப போறியா? இல்லை கமலா, நான் அந்த பிரியா பொண்ணுகிட்ட. ஒன்னும் வேண்டாம், கிளம்பு. நீ அவளை பார்க்க வேண்டாம், அவளுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியவும் வேண்டாம். முதல்ல கிளம்பு. மறுபடியும் உன்னை பார்த்த அவ்வளவுதான். அவ வந்துட்டா, மரியாதையா போயிடு. இனிமே இந்த பக்கம் வந்துடாத.
I think that she felt very inconvenienced, Bharat. Yes, doctor. I'll take care of her. சாரி பரத். Madhu, as a doctor, you should not do like this. ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐம் வெரி சாரி. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் அங்கே நிற்க முடியல. வேற வழி இல்லப்பா, பழகித்தான் ஆகணும். இட்ஸ் a very simple surgery. இன்னும் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி எவ்வளவு இருக்கு. என்னதான் நான் அப்பாக்காக டாக்டர் ஆனேன், அவருக்காக நான் என் ப்ரொஃபஷனல் லைஃபை ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொன்னாலும் this profession is service to peoples. So நீ இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். ட்ரை பண்ணுற பரத். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காது. சாரி. இட்ஸ் ஓகே. ஹலோ. ஹலோ. யாரு? அதுதானே என் குரலை கேட்டேன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பல வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கோம். சொல்லுங்க மாமா அப்படின்னு சினிங்கிட்ட ஃபோன் எடுக்கிறதுக்கு. Who's this? I think this is wrong number. ஏய் இரு. இப்போ நீ ஏன் அவசரப்படுற? டாக்டர் மதுமிதா கண்ணு, இது ராங் நம்பர் இல்ல, கரெக்டான நம்பர் தான். பரவாயில்ல, இங்கிலீஷ்லாம் நல்லா தான் பேசுற. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன முழிக்கிற? இன்னுமா யாருன்னு கண்டுபிடிக்கல? என்ன தவிர எந்த பையன் உங்ககிட்ட இப்படி பேச முடியும்? அப்படியே எவனாவது பேசுனானா அவன் ஃபோனை கட் பண்ணுறதுக்குள்ள நாக்கு கட்டை துண்டா தரையில் விடும். ஹலோ, நீங்க இப்போ தெரிஞ்ச டாக்டர் மதுக்குட்டி நான் யாருன்னு? உன் மாமன் கதிரேசன். உன் முகத்தை பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு தான் அன்னைக்கு நேரம் வந்து உன்னை பார்த்து பேசிட்டு வந்தேன். மறந்துட்டியாடா? நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? ஏதாவது சொல்லிட போறேன். என்னடி அப்பனும் பொண்ணு மாறி மாறி நடிக்கிறீங்க? உங்க அப்பா என்னடானா இப்படி ஒரு உறவே இருக்கிறது தெரியாத மாதிரி நடிக்கிறான். நீங்க என்னடானா என் கூட பேசுனது ஞாபகமே இல்லாம நடிக்கிற. என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? தப்பா பேசாதீங்க. கதிரேசன் ஒருத்தர் எங்க அம்மாவோட ரிலேட்டிவ் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். அதுவும் ரொம்ப சின்ன வயசுல, இப்போ இல்ல. எதுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசுங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன திமிரு, பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்றோம்.
சொல்லிட்டியா? இதுக்கும் சேர்த்து என்கிட்ட பதில் சொல்லணும் செல்லம்.